அனைவருக்கும் வணக்கம். தடம் பதித்த தமிழறிஞர்களில் ஒருவரான பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள் பற்றி உங்களோடு உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் ஆய்விலும் தமிழ் படைப்புகளிலும் பேராசிரியர்களும் படைப்பாளர்களும் பலர் தடம் பதித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் படைத்தளித்த நூல்களையும் ஆய்வுகளையும் இன்றைய இளைய தலைமுறை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தமிழ் ஆய்வுகளில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஐயத்தை போக்குவதற்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தமிழ் ஆய்வுகளையும் தமிழ் நூல்களையும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களையும் தமிழ் பேராசிரியர்களையும் இந்த தலைமுறையினர் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள் செய்த நற்பணிகளையும் தமிழ் ஆய்விற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள் 1926ஆம் ஆண்டு நாகர்கோவில் உள்ள வடசேரி என்னும் இடத்தில் பிறந்தார்கள். 2009ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் பல அரிய சாதனைகளை, பிற தமிழ் பேராசிரியர்கள் செய்யாத பல சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளை பட்டியலிட்டு இங்கே கூறுவதுதான் எனது முயற்சியாக இருக்கிறது. தமிழ் மற்றும் மொழியியலில் ஆழங்கால் பதித்து பல அரிய சாதனைகளை செய்தவர் பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள். கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர், கேரள பல்கலைக்கழக மொழியியல் துறை தலைவர், தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர், பன்னாட்டு திராவிட மொழியியல் பள்ளி திருவனந்தபுரத்தில் இயங்கும் அதனுடைய முதல் இயக்குனர், ஆந்திராவில் உள்ள குப்பம் என்ற இடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் திராவிட பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய சிற்பி என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கும் பேராசிரியரின் வ.ஐ. சுப்பிரமணியம் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார். வ.ஐ. சு தான் பிறந்த ஊரான வடசேரியில் 1941ஆம் ஆண்டு தனது பள்ளி படிப்பையும் 1943ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA ஆனர்ஸ் படிப்பையும் 1946 காலகட்டங்களில் அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்ற பின்பு 1957இல் மானிடவியல் மற்றும் வரலாற்று மொழியியலில் அமெரிக்காவில் உள்ள இந்தியானா பல்கலைக்கழகத்தில் இருந்து முனைவர் பட்டத்தையும் பெற்றார். அவர் அமெரிக்காவில் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று வந்த பின்பு மொழியியல், குறிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் துறைகளில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினார் என்றுதான் கூற வேண்டும். பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியனார் அவர்களுடைய ஆய்வு நெறியாளர், மிக பெரும் தமிழறிஞர், கால ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள். பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்களின் கீழ் பல்வேறு ஆய்வு நெறிமுறைகளை, நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம். இன்றைய நாளில் அறியப்படும் ஒரு மொழியியல் பேராசிரியர் திராவிட மொழிகளிலே இருப்பார் என்றால் அவர் ஒருவர் மட்டுமே, பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியனார் மட்டும். அந்த அளவிற்கு பேரும் புகழும் சேர்த்து சென்றவர் பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம். தமிழகத்தில் உள்ள தமிழ் பேராசிரியர்கள் மட்டுமல்ல, கேரளம், கன்னடம், ஆந்திரம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் பேராசிரியர்களும், பிறமொழி பேராசிரியர்களும் போற்றும் அளவிற்கு
அவருடைய பணியும் அவருடைய ஆய்வும் அமைந்திருந்தன என்று கூறினால் அது மிகையாகாது. 1947 1953 காலகட்டங்களில் திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் முதல் முறையாக பேராசிரியர் வாயேசு அவர்கள் விரிவுரையாளராக பணியை சேர்ந்து அவருடைய பணியை தொடங்கினார். அதன் பின்பாக புதுதில்லியில் அகில இந்திய வானொலி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக சில காலம் அவர் பணியாற்றினார். 1950 ஆண்டிலேயே அவர் இன்றைய கேரள பல்கலைக்கழகம் அன்று திருவிதாங்கூர் பல்கலைக்கழகம் என்று அறியப்பட்டது. அங்குள்ள அன்றைய திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்திலே தொடங்கப்பட்ட 7 துறைகளில் ஒன்று தமிழ் துறை. அதனுடைய முதல் தலைவராக பேராசிரியர் ராகவையங்காரும், இரண்டாவது தலைவராக பேராசிரியர் வையாபுரி பிள்ளையும், மூன்றாவது தலைவராக பேராசிரியர் வாயே சுப்பிரமணியம் அவர்களும் பணி மேற்கொண்டார்கள். 1957 ஆண்டு வரை பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவுரையாளராகவே பணியாற்றிய பேராசிரியர் தொடர்ந்து தமிழ்துறையின் தலைவராக பொறுப்பேற்றார். அவர் தமிழ்துறையின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் கேரள பல்கலைக்கழகத்தில் முதலாக மொழியியல் துறை உருவாக்கப்பட்டது. இந்த மொழியியல் துறையில் யாரை அதனுடைய பொறுப்பாக தலைவராக போடலாம் என்று கேரள பல்கலைக்கழகம் தேடிய பொழுது அவர்கள் கண்ணில் பட்டது பேராசிரியர் வாயேசு அவர்கள். பேராசிரியர் வாயேசு அவர்கள் மொழியியல் துறையின் முதல் தலைவராக பணியேற்றார். தமிழ்துறையின் தலைவராகவும் மொழியியல் துறையின் தலைவராகவும் 2 கண்கள் போன்று அவர் 1958 ஆண்டு முதல் 1965 ஆண்டு வரை பணியாற்றி 2 துறைகளையும் உலகறிய செய்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. அவர் போட்ட அடித்தளத்தில் தான் நாங்கள் எங்களை போன்ற பேராசிரியர்கள் இப்பொழுது பணியாற்றும் கேரள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நாங்கள் மேலே அந்த கட்டடத்தை எழுப்பி கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் ராகவையங்கார், பேராசிரியர் வையாபுரி பிள்ளை, பேராசிரியர் வாயே சுப்பிரமணியம், பேராசிரியர் சாபே சுப்பிரமணியம், பேராசிரியர் இளைய பெருமாள், பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி, பேராசிரியர் கி நாச்சிமுத்து போன்ற பெரும் பேராசிரியர்கள் பணியாற்றிய கேரள பல்கலைக்கழகத்தை அடித்தளமிட்டு அதனுடைய வளர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர் பேராசிரியர் வாயே சுப்பிரமணியம் அவர்கள். கேரள பல்கலைக்கழக மொழியியல் துறை தொடங்கியது முதல் 1986 வரை அவர் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி கேரளத்திலும் தமிழகத்திலும் என் பிற மாநிலங்களிலும் கூட இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கும் பல்வேறு மொழியியல் பேராசிரியர்களையும் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. மொழியியல் என்றால் என்ன என்று இந்தியாவிலே அறிமுகப்படுத்திய முக்கியமான ஒரு பேராசிரியர்களின் ஒருவராக பேராசிரியர் வாயேசு திகழ்ந்தார். அவருடைய ஆய்வு போக்கு என்பது குறிப்பிட்ட எல்லைக்குள் இல்லாமல் அது பரந்துபட்ட எல்லைக்குள் அமைந்தது. தமிழ் ஆய்வு பாரம்பரியமாக சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் என்று போய்கொண்டிருந்த நிலையிலிருந்து சற்று மாறி புதிய துறைகளான நாட்டுப்புறவியல், கணினியியல், நரம்பு மொழியியல் போன்ற துறைகளிலெல்லாம் தமது கவனத்தை செலுத்தி தனது மாணாக்கர்களை அதில் ஈடுபட செய்து பல்வேறு ஆய்வு முறைகளையும் புகுத்தி புதிய ஆய்வுகளை வெளிக்கொணர்ந்தவர் பேராசிரியர் வாயே சுப்பிரமணியம். பின்னாளில் அவருடைய மொழியியல் மாணவர்களான டாக்டர் பி ஆண்ட்ரோஸ் குட்டி, ஆனி மோன்சி, டாக்டர் ரத்தினம்மாள், டாக்டர் GK பணிக்கர், டாக்டர் கோவிந்தன் குட்டி, டாக்டர் சோமசேகர நாயர் போன்றோர் பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு அடித்தளமாக அமைந்தவர் பேராசிரியர் வாயே சுப்பிரமணியனார். அவர் மொழியியலில் ஆய்வு செய்வதற்கு மாணவர்களை தூண்டினார். அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார். அதனால் பல மொழியியல் பேராசிரியர்கள் இன்றளவும் பல்வேறு இடங்களில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் பேராசிரியர் வாயே சுப்பிரமணியனார் அவர்கள். அவர் சிறந்த ஆய்வு வழிகாட்டியாக திகழ்ந்தார்.
அவர் மேற்பார்வையில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட முன்னேற்பட்ட ஆய்வுகள் நிகழ்ந்துள்ளன. காலையில் 8 மணிக்கே தனது வீட்டிலிருந்து அவர் பல்கலைக்கழகம் நோக்கி அவருடைய பயணம் அமையும். 8:30 மணிக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உணவகம் கேன்டீன் அருகில் வருகிறார் என்றால் அப்பொழுது நேரம் 8:30 மணி. நம்முடைய கடிகாரத்தையே நாம் பார்க்க வேண்டாமா? இவருடைய வரவை பார்த்து கேன்டீன் முன்பாக 8:30 மணிக்கு இவர் வருகிறார் என்றால் அவருடைய வரவை பார்த்து கடிகாரத்தை 8:30 என்று சரி செய்வர்களும் உண்டு என்று அவருடைய மாணவர்களே கூறுகிறார்கள். பேராசிரியரது பல்துறை அளாவிய அறிவு ஆய்வு மாணவர்களுக்கு அருள் செல்வமாக அமைந்தது. இதற்கெல்லாம் காரணம் அவருடைய பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. ஆகவே அவருடைய அந்த நேரம் தவறாமையினால் தமிழ் ஆய்வும் மொழியியல் ஆய்வும் கேரள பல்கலைக்கழகத்திலே செழிப்புற்றது. சரியாக 9 மணிக்கு எல்லாம் 8:45 9 மணிக்கு எல்லாம் பல்கலைக்கழக நூலகம், துறை நூலகம் திறந்துவிடும். ஒரு நாள் அவ்வாறு அவர் வரும் பொழுது நூலகர் ஏதோ காரணத்தால் சரியாக 9:15 ஆகியும் வரவில்லை. அவர் ஏன் நூலகம் நமக்கு அறிவை தரும் செல்வம் இடம், ஏன் நூலகர் வரவில்லை என்று கேட்டு துறை தலைவரான அவர் அதனுடைய லாக், அதனுடைய பூட்டையே உடைக்கும்படி கூறினார். உடைத்து மாணவர்களை நீங்கள் சென்று ஆய்வு செய்யுங்கள், புது புது நூல்களை படியுங்கள் என்று அந்த அளவிற்கு ஆர்வமாக ஆய்வில் திகழ்ந்தவர், ஆய்வில் கவனம் செலுத்தியவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். இந்தியானாவில் தாம் கற்ற ப்ளூம்ஃபீல்டின் அமைப்பு மொழியியல், சோம்ஸ்கியின் மாற்றிலக்கண கோட்பாடு, பைக்கின் டாட்மிக் கோட்பாடு, ஹெம்சிலோவின் பிளாஸ்மாட்டிக் கோட்பாடு ஆகிய புதிய முறையிலான ஆய்வு முறைகளை 1960களிலிருந்தே அறிமுகப்படுத்தி பல இளம் ஆய்வாளர்களை கேரள பல்கலைக்கழகத்திலும் தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் உருவாக்கியதில் பெரும் பங்கு பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்களுக்கு உண்டு. பின்பு அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கிய பொழுது அங்கே துணை வேந்தராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுதும் அவரை பற்றி ஒரு சிறு கதையே உண்டு. தமிழகத்திலே தஞ்சாவூரில் ஏறத்தாழ 1000 ஏக்கர் அளவில் முதல் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. அப்போது இருந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு தகுந்த ஒரு பேராசிரியரை துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என்று, நல்ல ஒரு பேராசிரியரின் பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று அங்குள்ள தமிழகத்தில் உள்ள பேராசிரியரிடம் கேட்டார்களாம். அப்பொழுது ஒட்டுமொத்த தமிழக பேராசிரியர்களும் இதனுடைய முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியம். அதாவது கேரள பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறை மற்றும் மொழியியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் வாயேசு மட்டுமே இதற்கு தகுதியானவர், அவரையே நீங்கள் துணைவேந்தராக நியமனம் செய்யுங்கள் என்று பரிந்துரைத்தார்களாம். அப்பொழுது தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அங்குள்ள தமிழகத்தில் உள்ள அறிஞர்களை பார்த்து, தமிழகத்தில் அறிஞர்களே இல்லையா, கேரளத்தில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டுமா என்று கேட்டாராம். அந்த அளவிற்கு துணைவேந்தர் பதவிக்கு தகுதி உடையவராக திகழ்ந்தவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாக அவர் உங்களை துணைவேந்தராக நியமிக்கிறோம் என்று சொன்ன பொழுது முதலில் அவர் மறுத்து விட்டாராம். பின்பு பலமுறை அவரை அழைத்த பொழுது அவர் ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாடு விதித்தாராம் தமிழக அரசியல் தலைவர்களுக்கு. அந்த கட்டுப்பாடு என்னவென்றால் வேறொன்றும் இல்லை, அதாவது நான் பொறுப்பேற்கிறேன், ஆனால் எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. நியமனத்திலோ அங்கு பணியிலோ வேறு நிதி உதவியிலோ எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் இருந்தால் நான் துணைவேந்தராக பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி ஒரு கண்டிஷன்கிற பேர்ல தான் அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக 1981 பொறுப்பேற்கிறார். பின்பு அவருடைய முதல் துணைவேந்தர் காலம் 1984 முடிவடைந்தது. தொடர்ந்து தமிழக அரசு இரண்டாவது முறையாக 22/9/84 முதல் அவரையே
பணியில் துணைவேந்தராக தொடர பணியில் அமர்த்தியது. அப்பொழுதும் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தும் இரண்டாம் முறையும் துணைவேந்தர் பதவி அவரை தேடி வந்தது. இன்று பதவிக்காக நாம் பலர் அலைகிறோம். பதவிற்காக பல்வேறு சிபாரிசுகளை பலர் செய்கிறார்கள். ஆனால் பேராசிரியர் வாயேசு போன்று இப்படியும் பேராசிரியர்கள் அன்று இருந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்திலே தொடங்கப்பட்ட பின்பு அதன் வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். அங்கு அவர் கலை புலம், சுவடி புலம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் எனும் 5 புலங்களை உருவாக்கி ஏறத்தாழ 23 துறைகளையும் உருவாக்கி தமிழின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு அடித்தளமிட்டவர் பேராசிரியர் அவர்கள். தமிழகத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல, உதகையில் இருக்கும் மலையின மக்கள் ஆய்வு மையம், மண்டபத்தில் நீர் அகழ்வாய்வு மையம், காஞ்சியில் தத்துவ மையம், சென்னையில் களஞ்சிய மையம் என்ற மையங்களையும் சென்டர்களையும் உருவாக்கிய பெருமை பேராசிரியர் அவர்களையே சாரும். அவர் தமிழ் பல்கலைக்கழகத்திலும் இருந்தாலும் சரி, அல்லது கேரள பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அவர் பணியாற்றிய பொழுது சரியாக காலையிலே 8:30 மணிக்கே அவர்கள் வந்து விடுவார்கள். அவர் அலுவலகத்தில் காலையில் அல்லது மதிய நேரங்களில் அவருடைய அலுவலர்கள் வேலை செய்யும் அறையிலே செல்லும் பொழுது மரியாதைக்காக எந்த ஒரு அலுவலர்களும் எழுந்து நிற்க கூடாதாம். மாறாக அவர் வரும் பொழுது அவரவர் தன் பணியை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று விரும்பியவர் பேராசிரியர். அலுவலக நேரங்களில் வீண் பேச்சு, சொந்த செயல்கள், வேலை செய்யாமல் சும்மா அமர்ந்திருத்தல் போன்றவற்றை அவர் விரும்ப மாட்டாராம். அவரே அதற்கு முன்மாதிரியாக தனது செயல்களில், தனது அலுவலக நேரங்களில் அவர் இருந்தாராம். இப்படி ஒரு முறை அவர் அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மகன் வீட்டில் கீழே விழுந்து கால் முறிந்து, கால் உடைந்து விட்டது, காலில் இரத்தமாக வருகிறது என்று அவருடைய துணைவியார் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கூறினார்களாம். உடனே அவருடைய மறுபடியாக, இப்பொழுது நான் அலுவலகத்திலே இருக்கிறேன், இது எனது அலுவலக நேரம், நீ தொலைபேசி செய்ய வேண்டியது எனக்கு அல்ல, முறையாக ஒரு மருத்துவதற்கு ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நடந்ததை சொல்லு, அல்லது நீயே மகனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சென்று காட்டு, முடிந்தால் என் அலுவலக நேரம் முடிந்து மாலை 6 மணிக்கு பின்பாக நான் வந்து சந்திக்கிறேன் என்று கூறினாராம். அந்த அளவிற்கு வீட்டை விட, தனது சொந்த காரியங்களை விட அலுவலகத்தை, தமிழ் ஆய்வை விரும்பியவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். அவர் பணியாற்றி 2 முறை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி பல்வேறு அரும் செயல்களை செய்து பல்வேறு புதிய நூல்களை உருவாக்கி அறிவியல் களஞ்சியம், வாழ்வியல் களஞ்சியம் என்றெல்லாம் நூல்களை வெளியிட்டு அவருடைய பணி முடிந்த பின்பு அங்கிருந்து அவர் திருவனந்தபுரத்திற்கு வரும் பொழுது ஒரு சுற்றறிக்கையை அங்குள்ள பேராசிரியர்களுக்கும் அங்குள்ள அலுவலர்களுக்கும் அவர் எழுதி வைத்து சுற்றறிக்கையாக விட்டாராம். அந்த சுற்றறிக்கை இப்பொழுதும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முகப்பில் கல்வெட்டாக செதுக்கி அங்கே வைத்திருக்கிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகம் சென்றால் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று பேராசிரியர் வாயேசு அவர்கள் அதன் முகப்பிலே எழுதி வைத்திருக்கிற கல்வெட்டிலே இருக்கிற அந்த சுற்றறிக்கை. அதனுடைய சாரம்சம் வேறம் ஒன்றும் அல்ல. அது கூறப்பட்டுள்ள 1-2 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் ஆய்வாளர்கள் கட்டாயம் அறிய வேண்டிய, குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்திலே தற்போது பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தினந்தோறும் அதை பார்ப்பீர்கள். இருந்தாலும் நான் அதை உங்களோடு மீண்டுமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வரி இவ்வாறாக வருகிறது: பரதன் பாதுகாத்த பாதுகையை போல இந்த பல்கலைக்கழகத்தை நான் பிறர் கையில் மகிழ்ச்சியுடன் விட்டு செல்லும் உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. தமிழ் பல்கலைக்கழகம் பிற பல்கலைக்கழகங்கள் போன்று ஒன்று அன்று. இது
உயர் ஆய்வு மையம். இங்கே அறிவு சார்ந்த சிலரே இடம்பெற முடியும் என்று இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின் தரம் குறைகிறதோ அன்று தமிழ் பல்கலைக்கழகம் தளர்ந்துவிடும். அதாவது அதனுடைய ஆய்வும் அதனுடைய தரமும் அங்குள்ளவர்களை அறிஞர்களை மிகப்பெரிய அறிஞர்களாக கருதி அவ்வாறே செயல்பட்டவர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்கள். அந்த சுற்றறிக்கையிலே அடியில் அவர்களில் புறநானூற்றுடைய ஒரு அடியை எழுதி வைத்திருக்கிறார்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்ல ஒரு ஆய்வாளனுக்கு தேவையான ஒரு வரி. நல்லதும் கெட்டதும் நம்மிடம்தான் உள்ளன, அது பிறரிடம் அல்ல என்பதை உணர்ந்து இந்த சுற்றறிக்கை எழுதி வைத்திருப்பது தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் ஆய்வு செய்யும் பிற ஆய்வாளர்களுக்கும் பிற பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கும் பிற பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறினால் அது மிகையாகாது. பின்பு தமிழ் பல்கலைக்கழகத்திலே தனது பணியை முடித்துக் கொண்டு அவர் திருவனந்தபுரத்திற்கு தனது திராவிட மொழிகளின் மீதான ஆய்வை தொடர்வதற்காக அவர் திரும்பி திருவனந்தபுரத்திலே ஏறத்தாழ 30 ஏக்கர் நிலத்திலே அவருக்கு கேரள அரசு ஒரு திராவிட மொழியியல் பள்ளியை நிறுவி கொடுக்கிறது. அந்த பள்ளியை நிறுவுவதற்காக கேரள அரசோடு தமிழக அரசும் கன்னட அரசும் ஆந்திர அரசும் மேற்கு வங்காளம் அரசும் நிதி உதவியை அளித்தன. இப்படி பல மாநில அரசுகளின் நிதியுதவியை பெற்று இந்த திராவிட மொழியியல் கழகம் அன்று நிறுவப்பட்டது. அந்த மொழியியல் கழகத்திலிருந்து இன்றும் தரமான ஆய்வு நூல்கள் வெளிவருகின்றன. அன்று வெளியிட அவர் அடித்தளமிட்டு சென்ற அந்த திராவிட மொழியியல் கழகம் இன்றும் சிறப்புற்று விளங்குகிறது. அதிலிருந்து வெளிவரும் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டிராவிடியன் லிங்குஸ்டிக்ஸ் அதை தொடங்கி வைத்த பெருமை பேராசிரியர் வாயேசு அவர்களையே சாரும். திராவிட மொழியியல் பள்ளி மூலமாக இதுவரை 200க்கும் மேற்பட்ட தரமான வெளியீடுகளை வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ளார் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்கள். திராவிட களஞ்சியம், திராவிட பழங்குடி மக்கள் களஞ்சியம், மேற்கு வங்காளம் ஒரு கையேடு, தொல்காப்பிய மூலபாட வேறுபாடுகள், தொல்காப்பிய சொல்லடைவு, தென்னிந்தியாவில் சமணம், தெலுங்கு சார்ந்த பல நூல்கள், ஒட்டுமொத்தமாக தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில், துளு போன்ற மொழிகளில், திராவிட மொழிகளில் பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்தி அரிய சாதனைகளை பல புரிந்தவர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார். பின்பு 1997 ஆந்திராவில் உள்ள குப்பம் என்ற இடத்தில் திராவிட பல்கலைக்கழகத்தை நிறுவ அறிஞர்கள் முயன்றார்கள். அப்பொழுதும் கூட அந்த திராவிட பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு முதல் முன்னின்றவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். மட்டுமல்ல, அது தமிழ்நாடு, ஆந்திரா, கன்னடம், கேரளம் போன்ற 4 மாநிலங்களுக்கும் ஒரு அருகிலுள்ள அதை தொடக்கூடிய ஒரு பகுதியில அமைய வேண்டும், அப்படி ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று அன்றைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டாராம் பேராசிரியர் வாயேசு அவர்களிடம். அவருடைய பேச்சுக்கு இணங்க, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பேராசிரியர் அவர்களே குப்பம் என்ற இடத்தை பல நாட்கள் பல இடங்களுக்கு சென்று குப்பம் என்ற இடத்தை தேர்வு செய்ததாக ஒரு செய்தியும் உண்டு. இவ்வாறு பேராசிரியர் பல நாட்கள் அந்த ஆந்திராவில் உள்ள குப்பம் என்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய மலை, கற்பாறை நிறைந்த அந்த மலையிலே பல நாட்கள் அவர் ஒரு சாதாரண மனிதனை போன்று அந்த இடத்திலே சென்று அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக பல நாட்கள் அயராது பாடுபட்டதாக ஒரு செய்தியும் உண்டு. மட்டுமல்ல, அந்த பல்கலைக்கழகத்திலே பல கட்டிடங்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிற வேளையிலே அங்கு செல்லும் பேராசிரியர் அவர்கள் அங்குள்ள வாட்ச்மேன் அங்குள்ள அவரை பார்த்து யார் பேரையே சொல்ல மாட்டாராம், யார் என்று தன்னை அறிமுகம் செய்யாமலேயே அவர் சொட்டி வருவாராம். இரவிலே அங்கு தங்குவதற்கு தேவையான தங்கும் விடுதிகளோ வேற ஒன்றுமே தேவையான வசதிகளோ இல்லாத ஒரு காட்டுப்பகுதி திராவிட பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற பகுதி. அப்பொழுது சரியான கட்டிடங்களும் இல்லை. ஒரு நாள் தன்னுடைய அந்த வாட்ச்மேன் வந்து பார்த்த பொழுது ஒருவர் தரையிலே படுத்து செய்தித்தாள்களை விரித்து அதன் மேல் படுத்து உறங்கி கொண்டிருந்தாராம். பின்னர் யார் என்று விசாரித்து பார்த்தபொழுது அவர்தான் பேராசிரியர் வாயேசு அவர்கள். ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தின் 2 முறை துணைவேந்தராக இருந்த ஒரு பேராசிரியர் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்காக
திராவிட மொழிகளின் ஆய்வின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்படும் ஒரு இடத்திற்கு சென்று தரையிலே படுத்து அவர்கள் அந்த இருந்த நிகழ்வு அவருடைய எளிமையை காட்டுகிறது. அந்த அளவிற்கு அவர் தான் ஒரு பெரிய மனிதன் என்றோ வேலையே தன்னுடைய பணியே முக்கியம் என்று கருதிய ஒரு ஒரு செயல் வீரராக, ஒரு நல்ல ஒரு மனிதராக திகழ்ந்தவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். மட்டுமல்ல, அவர் ஒரு நிறுவனத்தின் சிற்பியாக மட்டுமல்ல, அதாவது தமிழ் பல்கலைக்கழகம், கேரள பல்கலைக்கழக தமிழ் துறை, மொழியியல் துறை, திராவிட பல்கலைக்கழகம், அதுபோன்று உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அதுபோன்று பல்வேறு திராவிட மொழி தொடர்பாக நிகழ்த்தப்பெறும் பல்வேறு இடங்களிலே நடைபெறும் டிபார்ட்மெண்ட்ஸ், அதனுடைய துறைகள், இவற்றையெல்லாம் உருவாக்குவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள் என்றால் மிகையாகாது. அவர் எழுதிய படைப்புகளை நாம் சற்று பார்ப்போம். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு சிந்தனை, சிறந்த ஒரு புத்தகம், இப்பொழுது ஆய்வாளர்கள் பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். மட்டுமல்ல, காப்பிய கட்டுரைகள், எண்ணவட்டம், விளக்கில் நிழல் போன்ற 10 தமிழ் நூல்களை அவர்கள், சிறப்பான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே திராவிடியன் என்சைக்ளோபீடியா, இண்டெக்ஸ் ஆஃப் புறநானூறு, டீச்சிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் போன்ற 14 நூல்களை ஆங்கில மொழியிலே அவர் வெளியிட்டுள்ளார். இன்றும் அவர் எழுதிய இந்த ஆங்கில நூல்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மேலை நாடுகளில் அறிஞர்களும் பயன்படுத்தி சிறந்த ஆய்வு நூல்கள் என்று பாராட்டும் அளவிற்கு அந்த நூல்கள் அமைந்துள்ளன. தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளாக 400க்கும் மேற்பட்ட தரமான ஆய்வு கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருப்பவர் பேராசிரியர் வாயேசு அவர்கள். அந்த கட்டுரைகள் இப்பொழுதும் பல்வேறு ஆழமான ஆராய்ச்சியாளர்கள் ஆழமான கட்டுரைகளிலே அவருடைய மேற்கோள்களை கையாண்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடியும். பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் ஒரு சரித்திரம் படைத்த மாபெரும் தமிழறிஞர் என்பதை அவருடைய பல துறை ஆளுமைகள் வழி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது நல்ல ஆசிரியர், முதலாவதாக மாணவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் விரும்புகிற ஆசிரியர், கண்டிப்பான ஆசிரியர், மாணவர்கள் மேல நன்றாக வர வேண்டும், உயர வேண்டும், ஆழமான ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். அதனால் நல்ல ஆசிரியர் என்ற பட்டத்தையும் அவர் பெற்றிருந்தார். நல்ல ஆட்சியர், ஒரு ஆசிரியர் ஒருவேளை ஆட்சியராக இருக்க முடியாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக இருக்க முடியாது. ஆனால் இவர் ஒரு நல்ல ஆட்சியராக திகழ்ந்தார். அதனால்தான் தமிழ் பல்கலைக்கழகம், திராவிட பல்கலைக்கழகத்தை அவர் சிறப்பாக உருவாக்க முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த ஆய்வாளர், பல்துறை வித்தகர், நல்ல மனிதர் என்ற நற்பண்புகளை பெற்றவர் பேராசிரியர் வாயேசு சுப்பிரமணியனார் அவர்கள். மொழியியல், இனவரைவியல், தொல்லியல் போன்றவற்றின் ஆய்வுகளில் தலைமையேற்று ஆழமான ஆய்வுகளில் ஈடுபடுவதற்கு வழிவகுத்தவர் பேராசிரியர் அவர்கள். மட்டுமல்ல, கேரளாவில் உள்ள அந்த திராவிடர் மொழியியல் கழகத்திலே அவர் கேரளத்தில் உள்ள ஈழவா, தீயா, நாயர் போன்ற சமுதாய மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் குறித்து ஒரு டயலக்ட் சர்வே ஒன்றை நடத்தி அதன் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக அவர் களஞ்சியங்களை உருவாக்கி வெளியிட்டுள்ளார். நாட்டுப்புறவியல், நரம்பியல் மொழியியல், கணினி மொழியியல், இனவரைவியல், தொல்லியல், மொழியியல் போன்ற துறைகளிலும் ஆழங்கால் பதித்து பல்வேறு ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்ட பெருமை பேராசிரியர் அவர்களுக்கு உண்டு. அவர் படைப்புகள் வழி பல சமுதாய மேம்பாட்டு சிந்தனைகளும் வெளிப்படுகின்றன. வெறும் ஆய்வு மட்டும் அவர் செய்து தன்னுடைய நிறுவனங்களை மட்டும் உருவாக்கி செல்லவில்லை. சமுதாயம் மேம்பட வேண்டும், தான் பிறந்த பகுதி, தான் வளர்ந்த இடம், தாம் பணிபுரிந்த இடங்களில் உள்ள மக்கள் சமுதாயம் மேம்பாடு அடைய வேண்டும் என்றும் அவர் பல்வேறு சமுதாய பணிகளையும் நிகழ்த்தி சென்றுள்ளார். பேராசிரியர் வாயை சுப்பிரமணியம் அவர்கள் அடக்கம், கடின உழைப்பு, காலம் தவறாமை இவற்றின் மொத்த உருவமாக திகழ்ந்தார் என்று கூறினால் மிகையாகாது. தேவையற்ற பேச்சுக்கள், விளம்பரம், புகழுரை போன்றவற்றை விரும்பாத ஒரே பேராசிரியர் என்றால் அது பேராசிரியர் வாயேசு மட்டுமே. ஒவ்வொரு மணித்துளியையும் திட்டமிட்டு செயல்படுத்துவார். அதுதான் முக்கியம், திட்டமிட்டு செயல்படுத்துவார். ஒவ்வொரு மணித்துணையும் அவர் வீணாக செலவிட மாட்டார். உழைப்பிலே ஆர்வம் இல்லாதவர்கள், அதாவது உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்கள் இவரை அணுகவே முடியாதாம். அந்த அளவிற்கு உழைப்பாளிகள் மட்டுமே அவர் அருகிலே இருக்க முடியும், அவருடைய மாணவர்களாக திகழ முடியும், நண்பர்களாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் கடமையும் கண்டிப்பும் கண்ணியமுமாக திகழ்ந்தவர் பேராசிரியர்.
உழைப்பில ஈடுபாடு கொண்டவரை மிகவும் நேசிப்பவர் பேராசிரியர் அவர்கள். இவர் மனித இனத்திற்கே மாபெரும் வழிகாட்டி. இவரை போன்று ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பேராசிரியரும், ஒவ்வொரு ஆய்வாளரும் மாறினால் நிச்சயமாக தமிழ் ஆய்வு மட்டுமல்ல, திராவிட மொழி ஆய்வு மட்டுமல்ல, நமது ஆய்வோடு தமிழ் சமுதாயம், மனித சமுதாயம் மேம்பாடு அடையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒருமுறை நேரம் தவறாமைக்கு பல எடுத்துக்காட்டுகள் அவரை பற்றி நாம் கேட்டறிந்தோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருமுறை திருச்சபையில், கிறிஸ்தவ திருச்சபையிலே அவரை பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். இவர் பேராசிரியர் அவர்கள் அங்கு நடைபெறும் ஒரு சிறப்பு விழாவை தொடங்கி வைப்பதாக இருந்தது. விழா தொடங்குகிற நேரத்தையும் அவர்கள் மாலை 5 மணி என்று அழைப்பிதழிலே அச்சடித்து அவருக்கு அனுப்பியிருந்தார்கள். இவர் சரியாக 5 மணிக்கு அந்த விழாவை தொடங்கி வைப்பதற்காக அவர் அங்கு சென்றிருந்தாராம். சாதாரணமாக அவர் பல நிகழ்ச்சிகளையும் ஒத்துக்கொள்வதில்லை, முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் அவர் ஒத்துக்கொள்வதுண்டு. அவ்வாறு ஒத்துக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திருச்சபையிலே முக்கியமான ஒரு விழா. அப்படி 5 மணிக்கு அவர் சென்ற பொழுது, அப்பொழுதுதான் அவர்கள் ஒளிப்பெருக்கியை கட்டி கொண்டிருந்தார்களாம். பேராசிரியர் அவர்கள் பார்த்தார். ஒவ்வொரு வினாடியையும் கணக்கிட்டு வாழும் இவர், வளவள போக்கு பிடிக்குமா? திறப்பு விழா பிரசங்கத்தை யாராவது கூட்டத்தில் வாசியுங்கள் என்று ஒரு பக்கத்திற்கு 2 பக்கத்திற்கு கொண்டு வந்திருந்த அந்த எழுத்து, அந்த பக்கத்தை அப்படியே பிரசங்க நகலை அப்படியே கொடுத்து விட்டு அவர் அடுத்து அவருடைய நேரத்தை ஒதுக்கி அந்த வேலையை செய்வதற்காக அவர் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டாராம். மொழி அறிவியலில் பிரசித்தி பெற்ற ராபர்ட் கால்டுவெல், பரோ, எமனோ போன்றவர்களுக்கு இணையாக வாழ்ந்தவர் பேராசிரியர் என்றால் அதுவும் மிகையாகாது. எந்த வேலையை செய்தாலும் பெரிய அளவில் திட்டமிட்டு செய்வது இவரது சிறப்பு தன்மையாகும். இதுவே இவரது மாபெரும் வெற்றிக்கு காரணமாகவும் அமைந்தது. மலையாளம், தெலுங்கு, ஆங்கிலம், சிங்களம் முதலிய மொழிகளும் பேராசிரியருக்கு தெரியும். தனது வாழ்நாளில் அவர் பதவியை நாடி சென்றதே இல்லை. அவரை நாடித்தான் பல பதவிகள் வந்துள்ளன. திராவிட அறிஞர்கள், இந்திய, ஆங்கில அறிஞர்கள் போற்றும் ஒரு பேராசிரியராக, ஒரு திராவிட மொழிகளின் அறிஞராக திகழ்ந்தவர் பேராசிரியர் அவர்கள். ஒரு கட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இவரை பற்றி ஒரு நிகழ்வு, இன்னும் ஒரு நிகழ்வு நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தமிழ் பல்கலைக்கழகத்திலே 2வது முறையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் தம்மை வீணாக காக்க வைத்ததற்காக அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆரையே சட்டை செய்யாமல், அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர் அங்கு முதல்வரை காண சென்றிருந்த பொழுது, முதல்வர் வேற ஏதோ ஒரு வேலையில் இருந்ததனால் இவரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்க முடியவில்லையா. அதனால் அங்குள்ள வருகை பதிவேட்டில் அவர் ஒரு ஆய்வாளரின் 75 மணித்துளிகளை வீணடிக்கப்பட்டு விட்டன என்று ஒரு குறிப்பை மட்டும் அங்கே எழுதி வைத்துவிட்டு தமிழ் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநரிடம் தமது பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தவர் பேராசிரியர் என்று ஒரு செய்தியும் உண்டு. மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி அன்றைய தினத்திலே இருந்த பொழுது, அமைச்சராக இருந்த பொழுது, திராவிட பல்கலைக்கழகத்திற்கும் தேவையான தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அல்லது திராவிட பல்கலைக்கழகத்திற்கு தேவையான நிதியை பெற வேண்டும், திராவிடம் வளர்ப்பதற்காக தேவையான திராவிட மொழி ஆய்வு, திராவிட படைப்புகள் பற்றிய ஆய்வு, அவற்றில் வளர்ச்சிக்காக தேவையான நிதியை பெறுவதற்காக அவர் புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சகத்திலே சென்று அங்குள்ள அந்த அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷியை சந்திக்க சென்றாராம். அப்பொழுது தான் எழுதி கொண்டு சென்றிருந்த கடிதத்தையும் கொடுத்துவிட்டு திராவிட மொழி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று அவர் தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொண்ட பொழுது அன்றைய நிதி அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள், திராவிடம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், அந்த பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் வைக்கவிருக்கும் பெயரானது திராவிடம் என்ற சொல்லை மட்டும் மாற்றி விடுங்கள், உங்களுக்கு தேவையான எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது பேராசிரியர் மறுபடியாக உடனே சொன்னாராம், திராவிடம் என்பது ஒரு இனம், ஆனால் அதை நிச்சயமாக எடுக்க முடியாது. அவ்வாறு எடுத்தால் முதலாவது நீங்கள் இந்திய தேசிய கீதத்தில் உள்ள திராவிடம் வருகிற திராவிடம் என்ற சொல்லை மாற்றி விடுங்கள், நானும் கூட திராவிடம் என்ற சொல்லை பின்பு மாற்ற வேண்டுமா என்பதை ஆலோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று அங்கிருந்து இறங்கி வந்து விட்டாராம் பேராசிரியர் அவர்கள்.
இவருடைய அந்த அஞ்சா நெஞ்சத்தையும் இவருடைய பேச்சையும் பார்த்துவிட்டு அதிக நிதியை முரளி மனோகர் ஜோஷி ஒதுக்கியதாகவும் ஒரு செய்தி உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக, திராவிடத்தை போற்றுபவராக திகழ்ந்தவர் பேராசிரியர் வாயிசு அவர்கள். அவருடைய நாட்குறிப்புகள் முறையாக பகுத்து இன்று வெளியிடப்பட வேண்டும். அது இன்றும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. திராவிட மொழிகள், திராவிட மொழியியல் செய்திகள் பற்றியெல்லாம் பிற்கால சந்ததியாளர்கள், ஆய்வாளர்கள் தெரிந்து கொள்வதற்கு பேருதவியாக அவருடைய நாட்குறிப்புகள் அமையும். அதை கட்டாயமாக வெளிக்கொணர வேண்டும். அவரை போன்றே அவருடைய மாணவர்களும் பின்னாட்களில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களிலும் மேலை நாட்டுகளிலும் சென்று திராவிடத்தை பரப்புவதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு தடம் பதித்த பேராசிரியர்களாக அவருடைய மாணவர்கள் திகழ்ந்தார்கள். குறிப்பிடத்தகுந்தவர்களாக பேராசிரியர் அகஸ்தியலிங்கம், பேராசிரியர் காப்பா அரவாணன் இருவரும் தமிழகத்திலே துணைவேந்தர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். பேராசிரியர் சாவே சுப்பிரமணியன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையிலே தொடங்கப்பட்ட பொழுது அதன் முதல் இயக்குனராக பணியாற்றியவர்கள். அவரும் பேராசிரியருடைய மாணவரே. திரு ஹமீது அகில இந்திய வானொலி நிலையத்தில் மிக சிறப்பாக வானொலி நிலையத்திலே பேச்சாளராக திகழ்ந்த, நாட்டுப்புற அறிவியலில் முதல் முனைவர் பட்டத்தை செய்த பேராசிரியரின் கீழ் செய்த ஒரு சிறந்த மாணவர் ஹமீது, KPS ஹமீது அவர்கள். அதுபோன்று பாரா சுப்பிரமணியன், பேராசிரியருக்கு அன்பு மாணவராக திகழ்ந்தவர் பாரா சுப்பிரமணியன் அவர்கள். இன்று அகராதி துறையிலே சென்னையிலிருந்து இன்றும் மிக ஆழமாக பணியாற்றி கொண்டிருப்பவர் பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன். பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி கேரள பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்களுடைய பரிந்துரையின்படியே ஆங்கிலத்திலே ரெனிவெல்லக் ஆஸ்டின் வாரன் எழுதிய தியரி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற நூலை தமிழிலே இலக்கிய கொள்கைகள் என்று மொழிபெயர்த்தார்கள். அவருடைய மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்ட பல சொற்களும், குறிப்பாக ஒப்புநூல், ஒப்பிலக்கியம் என்ற சொற்களும் இன்றும் தமிழ் ஆய்விலே சொற்கள் மட்டுமல்ல, ஒப்பிலக்கியம் குறித்த இலக்கிய திறனாய்வு குறித்த ஏராளமான செய்திகள் தமிழ் ஆய்வாளர்களுக்கு பயன்பட்டு இருக்கின்றன என்று கூறினால் அதுவும் மிகையாகாது. அந்த அளவிற்கு அந்த மொழிபெயர்ப்பு அமைந்திருக்கிறது. அதை செய்தவர் பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி. அவர் பேராசிரியருடைய ஆய்வு மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று அபிரகாம் அர்லப்பன், மாணிக்க வாசகம், பேராசிரியர் தாமோதரன், பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள், அவரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். கல்வெட்டு ஆராய்ச்சியிலே ஆழங்கால் பதித்து உலகம் போற்றுகிற ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் திகழ்ந்தவர் பன்னீர்செல்வம். அவரும் பேராசிரியருடைய மாணவர். அது பின்பு பேராசிரியர் கோவிந்தங்குட்டி மேனோன் அவர்கள் நெதர்லாந்திலே திராவிடத்தை, இந்திய பண்பாட்டை பரப்புவதற்காக அங்குள்ள பல்கலைக்கழகத்திலே நியமனம் பெற்றவர். அவர் பேராசிரியருடைய சிறந்த மாணவர். அதுபோன்று அறிவியல் தமிழிலே தமிழ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தமிழ் துறை தொடங்கப்பட்ட பொழுது அதன் தலைவராகவும் பணியாற்றியவர் பேராசிரியர் ராமசுந்தரம். அறிவியல் தமிழ் தாத்தா, அறிவியல் தமிழறிஞர் என்றெல்லாம் அறியப்படும் ராமசுந்தரம் அவர்கள் பேராசிரியர் அன்பு மாணவர். இவ்வாறு அவர் ஆய்வு மட்டுமல்ல, மாணவர்களை உருவாக்குவதிலும், அதுவும் சிறந்த தரமான மாணவர்களை உருவாக்குவதிலும் மிகுந்த அக்கறை காட்டியவர் பேராசிரியர் அவர்கள். அவருக்கு வாழும் போதே வரலாறு எழுதப்பட்டது. அதாவது வாழும் போது வரலாறு எழுதுவது, ஒரு மனிதன் இறந்த பின்புதான், இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்புதான் வரலாறு அந்த மனிதனை பற்றி எழுதுவதுண்டு. ஆனால் வாழும் போதே பிரபல எழுத்தாளர், நாவலாசிரியர் பிரபஞ்சன் அவர்கள் காகித மனிதர்கள் என்ற ஒரு புதினத்தை எழுதி வெளியிட்டார். அந்த புதினத்தில் பேராசிரியர் பற்றிய வாழ்க்கை வரலாறு முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய முழு ஆளுமை பண்பும் அந்த நாவலிலே, அந்த புதினத்திலே இடம்பெறவில்லை என்று கூறலாம். அது பேராசிரியரை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவலே காகித மனிதர்கள். கண்டிப்பாக ஆய்வாளர்கள் படிக்க வேண்டிய ஒரு நாவல் காகித மனிதர்கள். ஆங்கிலத்தில் டேவிட் லாட்ஜ் என்பவர் எழுதிய சிறிய உலகம் என்ற வளாக நாவல் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் கரைபடிந்த பக்கங்களை சுட்டும். ஆனால் இது போன்ற பேராசிரியர் வாயிசு போன்ற பேராசிரியர்களும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்ற தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இங்கோ நம் பேராசிரியர் சிறந்த பண்பாளராக, அறஞெஞ்சினராக, நேர்மையாளராக காட்டப்படுகின்றார். டேவிட் லாட்ஜ் சொன்னதற்கு மாறாக இவரை போன்ற பேராசிரியர்கள், குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய
சிலரே இருக்கிறார்கள் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்தகைய வீறு கொண்டதினாலேயே பல்கலைக்கழக துணைவேந்தராக, தமிழ் பல்கலைக்கழக முதல் துணைவேந்தராக இவரை வலுப்படுத்தி கட்டாயப்படுத்தி அங்கே சென்று அந்த பணியிலே அமர்த்தினார்கள். இதனால் அன்றைய தினத்திலே தமிழ் பல்கலைக்கழகத்திலும் சரி, கேரள பல்கலைக்கழகத்திலும் சரி, அவர் பணியாற்றிய பொழுது, அவர் பணியாற்றிய இடத்திலே துதிப்பாடிகளும் குல்லா போடுபவர்களும் தங்கள் வித்தைகளை மூட்டை கட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழலை இருந்ததையும் நம்மால் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஏராளமான பாராட்டுகளும் விருதுகளும் கிடைத்துள்ளன. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவில் உள்ள மலையாள சாகித்ய கர்த்தாக்களே இவரிடம் நிறைய படிக்க போட்டி போட்டு கொண்டு வந்தார்களாம். அந்த அளவிற்கு இவருடைய வழிகாட்டுதலும் இவருடைய ஆய்வு போக்கும் அமைந்திருந்தது. இவருடைய ஆய்வு அறிக்கைகள் இலங்கை, மலேசியா மற்றும் மேலை நாடுகளில் மிக பச்சை பிடிக்க தொடங்கின என்று கூறினால் அதுவும் மிகையாகாது. அங்கங்கே இருந்து பாராட்டுகளும் பதக்கங்களும் பட்டங்களும் இவருடைய வாழ்நாளிலே வந்த வண்ணமாக இருந்தன. இவரது அந்த பெருமைகளை பேராசிரியர் பிறரிடம் சொல்வதே கிடையாது. தன் மனதிற்குள்ளேயே அவர் அடக்கிக் கொள்வார். பொதுவாக அதிகம் பேசக்கூடிய ஒரு மனிதர் அல்ல பேராசிரியர் வாயேசு அவர்கள். பேசினாலும் சுருக்கமாகவே நறுக்கென்று பேசுவார்கள். சில சொற்களே பேசுவார்கள். அதில் ஆழமான அர்த்தம் புதிந்த சொற்கள் பொருள் அமைந்திருக்கும். அவர் அரசு பணத்தை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாளுவாராம். ₹1 மேல் செலவு செய்தால் இது பொது பணம், மிக கவனமாக செலவு செய்ய வேண்டும், தேவைக்கு செலவு செய்ய வேண்டும், வீணாக செலவு செய்யக்கூடாது என்று பிறரை, அலுவலர்களை அறிவுறுத்துவாராம். அந்த அளவிற்கு பொது பணம், மக்கள் பணம் மீது மிகுந்த கவனம் கொண்டு அதை செலவிடுவதில் கவனம் செலுத்தியவர் பேராசிரியர் அவர்கள். மொழியியல் கழகத்தில் கூடும் கூடுகைகளில் நீண்ட தூரம் பயணம் செய்து வருபவர்களுக்கு அவர் ஊதியம் வழங்குவதில்லை, இவரும் வாங்குவதில்லை. அவருக்கு அவர் சொல்வது, அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவோ உங்களுக்கு ஊதியம் கொடுக்கிறது, அது போதாதா? இதெல்லாம் நம்முடைய அறிவை வளர்த்தி கொள்வதற்காக நாம் தான் வருகிறோம், இதற்கு நாம் ஊதியம் தேவையா என்று கேட்பாராம். எத்தனையோ ஏழை மக்கள் சமுதாயத்திலே உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கு இந்த பணம் போய் சேரட்டுமே என்று அவர்கள் கூறுவார்களாம். அந்த அளவிற்கு பொது பணத்தை அவர்கள் கையாளுவதிலும் பிறருடைய பணத்தை ஆசைப்படாதவருமாக வாழ்ந்து சென்றவர்கள் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்கள். பேராசிரியர் கி. நாச்சிமுத்து அவர்கள் பேராசிரியருடைய ஒரு மாணவர். அவர் அவருடைய பேராசிரியர் பற்றி இவ்வாறு கூறுகிறார். அவர் ஒரு மா மனிதர். நான் தமிழில் 2 பேரைத்தான் மதிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 பேரை தான் மதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒன்று, தமிழ் தாத்தா என்று அறியப்படும் உவே சாமிநாத ஐயர். மற்றொருவர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்கள். அவ்வளவு மதிப்பும் அவ்வளவு மரியாதையும் வைத்திருந்தவர் பேராசிரியர் கி. நாச்சிமுத்து அவர்கள். முன்னாள் கர்நாடக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஆசி ஹிரமட் அவர்கள் வாயேசு நிறுவனங்களை கட்டி எழுப்பிய சிற்பி என்று புகழாரம் சூட்டுவாராம். அவருடைய மறைவிற்கு பின்பு அவர் பற்றி ஏராளமான இரங்கல் செய்திகள் பலரும் வெளியிட்டார்கள். அவையெல்லாம் தின செய்திகளிலே, பத்திரிகை செய்திகளிலே வெளிவந்தன. பேராசிரியர் அவர்கள் ஏறத்தாழ 8 பிற மேலை நாடுகளுக்கு அவர்கள் பயணம் சென்றிருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு அவர்கள் 5 முறை மேல்நாட்டு பயணம் சென்றிருக்கிறார்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ், மலேசியா, ஜெர்மனி, ஜப்பான், இலங்கை, சோவியத் யூனியன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் தனி பயணமாக அல்லாமல் அவர்கள் ஆய்வு பயணமாக, ஆராய்ச்சி பயணமாக, கல்வி பயணமாக சென்று வந்திருக்கிறார்கள். திராவிட மொழிக்கு வளம் சேர்த்திருக்கிறார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கிடைத்த பாராட்டுகள், நாம் 6 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டீலிட் பட்டம் கொடுத்திருக்கின்றன. டீலிட் பட்டம் கிடைப்பது அரிது. ஆனால் தாமாக முன்வந்து 6 டீலிட் பட்டங்களை பல்கலைக்கழகங்கள் பேராசிரியருக்கு வழங்கி இருக்கின்றன. மட்டுமல்ல, குப்பத்தில் உள்ள ஆந்திராவில் உள்ள திராவிட பல்கலைக்கழகமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் தமிழ் பேராயர் செம்மல் விருது அளித்து இவரை கௌரவித்துள்ளன. மொழியியல் துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புக்காக பேராசிரியருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் ஆகியன முனைவர் பட்டத்தை வழங்கி இருக்கின்றன. இவ்வாறு ஏராளமான டீலிட் பட்டங்கள், முனைவர் பட்டங்களை பெற்று அதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து சென்றவர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார். இவர் எழுதிய வாயை சுப்பிரமணியம் கட்டுரைகள் தொகுதி 1, மொழியும் பண்பாடும் 2,
இலக்கணமும் ஆளுமைகளும் என்ற அந்த தொகுதிக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் 2007ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களின் மொழி வரலாறு, மொழியியல், மொழி வளர்ச்சி, இலக்கணம் என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. மற்றும் முரசொலி அறக்கட்டளை, ஆதித்தனார் அறக்கட்டளை உள்ளிட்ட இன்னும் பல அமைப்புகளும் பேராசிரியரை சிறப்பித்து விருதுகள் வழங்கியுள்ளன. உலக பெருந்தமிழர் என்ற விருதையும் பேராசிரியர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பேராசிரியர் தமிழ் பணியை பாராட்டி 1999 ராஜபாளையத்தில் ராமசுப்பிரமணிய ராஜா விருதும் 25,000 பணமுடிப்பும் பேராசிரியருக்கு வழங்கப்பட்டன. இதெல்லாம் அவர் பெற்ற அங்கீகாரங்கள். இவற்றையெல்லாம் தமிழ் ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவருடைய மறைவிற்கு பின்பாக 2009 ஜூன் மாதம் பேராசிரியர்கள் 29ஆம் தேதி மறைவிற்கு பின்பாக ஏராளமான இரங்கல் செய்திகள் உலகம் முழுவதும் இருந்து வெளிவந்தன. பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் தம்முடைய செய்தியிலே பேராசிரியர் வாயு சுப்பிரமணியம் அவர்கள் உலகம் போற்றும் ஒரு சிறந்த மொழியியல் பேரறிஞர் என்றும் நோக்கத்திலும் ஆய்வு களத்திலும் என்றுமே வளைந்து கொடுக்காத ஒரு பேரறிஞன் என்றும் அவரை பற்றி புகழாரம் சூட்டுவார். கவிஞர் சச்சிதானந்தன் சாகித்ய அகாடமியினுடைய தலைவராக பல ஆண்டு காலம் இருந்தவர் சச்சிதானந்தன், மலையாளத்திலே பேரறிஞர். அவர் பேராசிரியர் பற்றி மென்மையான, மேன்மையான, நேர்மையான மொழியியல் அறிஞர் பேராசிரியர் வாயை சுப்பிரமணியன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மட்டுமல்ல, அன்றைய முதல்வராக இருந்த முதல்வர் கருணாநிதி, தமிழகத்தின் முதல்வர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர்கள் ஒருவராக விளங்கியவர் பேராசிரியர் வாயசு என்றும், தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராகவும் திராவிட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராகவும் விளங்கியவர் பேராசிரியர் வாயசு என்றும், உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்க அடித்தளமிட்டவர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். திராவிட மொழியியல் பள்ளியை திருவனந்தபுரத்தில் நிறுவியவர். திராவிட மொழியியல் ஆய்வை உலக அரங்குக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் இடைவிடாது தனது வாழ்நாள் முழுவதும் அதற்காக முழு முயற்சியோடு பணியாற்றியவர் பேராசிரியர் வாயு அவர் என்றும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமது இரங்கல் செய்தியிலே பேராசிரியரை பற்றி அவர்கள் வாழ்த்தி கூறியிருக்கிறார்கள். அன்றைய நிதி அமைச்சர், தமிழகத்தின் முதல் அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன். பேராசிரியர் அன்பழகனுக்கும் நமது பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்களுக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு உண்டு. இருவரும் வகுப்பு தோழர்கள். அவர் பேராசிரியர் இருந்த பொழுது அவர் தமது இரங்கல் செய்தியிலே, மதிப்புக்குரிய எனது நண்பரும் திருவனந்தபுரம் திராவிட மொழியியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனரும் அதன் சிறந்த வளர்ச்சிக்கும் அரிய பணிகளுக்கும் காரணமாக இருந்த இயக்குனருமான வாயுசு அவர்களின் மறைவு, அவர் சொல்கிற ஒரு கருத்து கவனத்தில் கொள்ள வேண்டும். திராவிட மொழி மற்றும் பண்பாடு ஆய்வு வளர்ச்சிக்கு தமிழ் உலகுக்கும் பேரிழப்பாகும் என்று பேராசிரியர் அன்பழகன் அவருடைய இரங்கல் செய்தியிலே தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பெருமை பெற்று அவருடைய வாழ்நாளும் சரி, இருந்தாலும் 1000 பொன், ஆனை இறந்தாலும் 1000 பொன் என்ற கூறும் அளவிற்கு அதற்கு இலக்கணமாக வாழ்ந்து சென்றவர்கள் பேராசிரியர் வாயு அவர்கள். அவர்கள் வாழ்ந்த பொழுதே அநேக நிறுவனங்களை உருவாக்கினார்கள். அநேக ஆய்வுகளை, புது ஆய்வுகளை ஆய்வுலகத்திற்கு வழிகாட்டினார்கள், கொண்டு வந்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்பு இன்றும் தமிழ் ஆராய்ச்சி, தமிழ் பல்கலைக்கழகம் என்ற பெயரிலும், திராவிட பல்கலைக்கழகம் என்ற பெயரிலும், கேரள பல்கலைக்கழகத்திலும், திராவிட மொழியியல் கழகத்திலும் நிகழ்ந்து வருகின்றன. அதை வைத்து அதில் பேராசிரியராக வேலை கிடைத்து தங்கள் வாழ்நாளை ஆய்விலே ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பலர், தங்கள் வாழ்வை உலக அளவிலே உயர்த்தி வளம் பெற்றவர்கள் பலர். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் பலரை சாதனை புரிய வைப்பதில் முன்னின்றவர் பேராசிரியர் வாயசு என்று நம்ம கூறினாலும் அது மிகையாகும். முன்னாள் கேரள மாநில முதலமைச்சர் அச்சுதானந்தன் நெருங்கிய தொடர்புடையவர் பேராசிரியர் வாயசு அவர்கள். அச்சுதானந்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நேர்மையான மனிதர், உள்ளதை உள்ளபடியே வெளிப்படையாக திறந்து காட்டக்கூடியவர். அவர் சாதாரணமாக யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டார். ஆனால் பேராசிரியர் வாயுசு அவரை மட்டும், வாயு சுப்பிரமணியனார் மட்டும் அவர் கூப்பிட்டால், அழைத்தால் மட்டுமே கருத்தரங்களுக்கு வந்து அவரை பற்றி பாராட்டி பேசுவாராம். அந்த அளவிற்கு மதிப்புமிக்க ஒரு பேராசிரியராக திகழ்ந்து சென்றவர் பேராசிரியர் வாயுசு அவர்கள். பேராசிரியர் நெருங்கி பழகுவார், அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் பேராசிரியர் வாயுசு அவர்கள்.
அவர்கள் ஒரு முறை திராவிட மொழியியல் கழகத்திற்கு அழைத்த பொழுது வந்திருந்து அவர்கள் ஒரு மாநாட்டை துவந்து வைத்தார்கள். அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இதெல்லாம் பேராசிரியருக்கு நெருங்கிய தொடர்பை, அரசியல் தலைவருடன் ஆட்சியாளருடன் இருக்கும் நெருங்கிய தொடர்பை காட்டுகின்றன. இதெல்லாம் இருந்தனால்தான் அவர் திராவிட பள்ளியையும் திராவிட பல்கலைக்கழகத்தையும் நிறுவனங்களையும் உருவாக்க முடிந்தது. ஆகவே ஒரு ஆய்வாளன் ஆட்சியாளர்களுடைய மத்தியில் பேரும் புகழும் பெற வேண்டும் என்றால் அவர்கள் உழைக்க வேண்டும், உறக்கத்தை குறைக்க வேண்டும், இடைவிடாது அவர்கள் பாடுபட வேண்டும் என்பதே இந்த பேராசிரியருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லியுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர் பேராசிரியர் வாயுசு அவர்கள். மத்திய அரசிடமிருந்து பல நிதியை பெறுவதில் அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாக பேராசிரியர் வாயுசு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். மருத்துவமனையிலே அவர்கள் படுப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வரை எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு வரை வகுப்புகளை எடுப்பதில் சிறந்து விளங்கினார்கள். அவ்வாறு அவர் மறைவிற்கு முன்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பாக நானும் கூட அவரிடத்தில் ஒரு மொழியியல் சர்டிபிகேட் சான்றிதழ் வகுப்பு 4 மாதங்கள் அவருடைய மாணவனாக கற்ற பெருமை எனக்கும் உண்டு. அவர் தினந்தோறும் காலை வகுப்புக்கு வருவார். அவர் வரும்பொழுது மிக சிறந்த, மிக அமைதியாகவே பேசுவார். நேரடி அனுபவமாக நான் சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு அவருடைய பாடங்கள் ஒவ்வொன்றும் வேற கவனம், பல்வேறு துறை செய்திகளை மிக ஆழமாக அவர் பகிர்ந்து கொள்வார். வேற கவனமோ வேற சிந்தனைகளோ தோன்றாது. மறுநாள் வரும்பொழுது முதல் நாள் எடுத்த பாடத்தை மாணவர்களே சொல்ல வைப்பார். தெரியாததை நம்மளிடம் திரும்பி அவர் சொல்லித் தருவார். அப்படியெல்லாம் கேட்டு அந்த படித்த பாடங்கள், அந்த அறிவே என்னையும் கூட ஒரு மொழியியல் ஒரு பட்டம் பெற வேண்டும் என்பதை எனக்கு ஆர்வத்தை தூண்டியது. அந்த பின்பாக முதுநிலையிலே முதுகலை MA பட்டம் பெறுவதற்கு அந்த சான்றிதழ் வகுப்பே எனக்கு காரணமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நானும் ஒரு பேராசிரியராக இன்று திகழ்வது எனது பேராசிரியர் நாச்சிமுத்தையா, குளோரியா சுந்தரமதி அவர்களெல்லாம் பேராசிரியருடைய மாணவர்கள். பேராசிரியரிடத்தில் நேரடியான ஒரு சான்றிதழ் மாணவன் என்ற முறையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் இன்றும் நான் தமிழ் துறையிலே, கேரள பல்கலைக்கழக தமிழ் துறையிலே நான் நேரம் தவறாமை போன்ற காரியங்களில் வகுப்பு நடத்தும் போன்ற இடங்களிலெல்லாம் பேராசிரியரையே பின்பற்றி செயல்படுகிறேன் என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் பேராசிரியர் பாயை சுப்பிரமணியனார் அவர்கள். அவருடைய நினைவிடம் இப்பொழுது கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் என்ற இடத்தில் உள்ள அந்த திராவிட மொழிகள் பள்ளியிலே அவருக்காக நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவிடத்தின் புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியே அன்றைய கேரள அமைச்சர் PN பிரேமச்சந்திரன், அதாவது பண்பாட்டு அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவதுதான் நீங்கள் புகைப்படத்திலே பார்க்கிறீர்கள். அந்த அளவிற்கு அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேராசிரியர்களும் ஆய்வு மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் அங்கு பணிபுரிந்த கடைநிலை ஊழியர்களும் பாராட்டக்கூடிய, பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பேரறிஞராக, பேராசிரியராக வாழ்ந்து சென்றவர் தடம் பதித்த தமிழ் அறிஞரான பேராசிரியர் வாயை சுப்பிரமணியனார் அவர்கள். அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். கட்டாயம் இன்றைய தலைமுறை இவரை பற்றி, இவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு பாடமாகும். பேராசிரியரை பற்றி இதுவரை முறையான நூல் வெளிவரவில்லை. 120 பக்கங்களுக்கு நானே பேராசிரியரை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று முயன்று 2017ஆம் ஆண்டு பேராசிரியர் வாயை சுப்பிரமணியம் வாழ்வும் பணியும் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறேன். அது 120 பக்கங்களே பேராசிரியரை பற்றிய சுருக்கமான சில செய்திகளையே தொகுத்து கொடுத்துள்ளேன். விரிவாக எழுத இருக்கிறேன். ஏறத்தாழ 500 பக்கம் அல்ல, 1000 பக்கங்களுக்கு மேல் அவரை பற்றி எழுதக்கூடிய செய்திகள் உள்ளன. அவற்றையெல்லாம் எழுதி தமிழ் ஆய்வு உலகிற்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆகவே இன்றைய தலைமுறை, இன்றைய ஆய்வாளர்கள் நாம் பேராசிரியருடைய வழிமுறைகளை பின்பற்றுவோம், நேரம் தவறாமையை பின்பற்றுவோம், ஆய்வை அவரை போன்று அவருடைய தடத்தை பின்பற்றி செல்லுவோம் என்று கூறி ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய தூத்துக்குடி APC மகாலட்சுமி கல்லூரி தமிழ்துறை தலைவர், அக்கல்லூரி முதல்வர் இந்த கருத்தரங்கை மிகச் சிறப்பாக 3 நாள் கருத்தரங்கை ஒழுங்கு செய்த பேராசிரியை முனைவர் சு. விஜயா கலைவாணி அவர்கள், தமிழ்துறையிலே பணியாற்றும் பிற பேராசிரியர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துலையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இவ்வளவு நேரமும் மிக பொறுமையாக எனது கருத்தை
செவிமடுத்து கேட்ட இதனுடைய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.